லண்டன்ல இப்படி ஒரு வெதர பார்த்த உடனே "சுங்கடி ஏடுறா, கட்டுடா" அப்படிங்கிற போல தான் தோணும். அதுக்கு முன்னாடி என் புள்ளைக்கு ஃபர்ஸ்ட்டு லஞ்ச கட்டுடான்னு கட்டி வச்சுட்டேன். இந்த அழகான ஜுவல்லரி என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது. இந்த மாதிரியான சுங்குடி சாரீஸ்லாம் வேணும்னா, காசி ஆர்கேட்ல இருக்கிற அத்வைதா சாரீஸ்க்கு போனீங்கன்னா சூப்பரா கிடைக்கும். ராட்லி லண்டனோட ஹேண்ட்பேக்கையும் வாங்கினாச்சு. எங்க கிளம்பி போனோம்னாக்கன்னா, மித்ர சேவா ஆர்கனைஸ் பண்ற ரங்கன்ஜியோட ஹனுமன் சாலிசா டிஸ்கோஸ் தான் பார்க்கறதுக்காக போனோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. அந்த டே எங்களுக்கு அவ்ளோ நல்லா இருந்தது. அண்ட் அவரோட டிஸ்கோஸ் வந்து இன்னைக்கு வந்து ஹனுமன் சாலிசா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல இருந்தது. ஏன்னா மிக்ஸ்டு பாப்புலேஷனுக்காக. எவ்வளோ அழகா அவர் பாடினார், எவ்வளோ அழகா சொன்னார் அவர் எல்லா விஷயமும். She has been traveling across England, doing various programs on various topics, and is coming to an end in the next 2-3 days, which I don't know where the time flew by. My heartfelt gratitude to Mitra Seva's team who are always there for us, helping us in organizing any of these kind of success. அதில் பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன ஆனர் பண்ண கூப்பிட்டது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ கிரேட் ஜெஸ்டர். எல்லோரும் இந்த மாதிரி ஆனர் பண்ணணும் அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் என்ன சூப்பரான சாப்பாடு தான். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருந்தா, ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா. எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஸோ கூடி சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாரோடையும் ஃபோட்டோ செஷன் அது நம்மளால் விட முடியுமா? எல்லாரோடையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசி அந்த நாளே வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சுது. ஸோ கடகடான்னு அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் பாய்லாம் சொல்லிவிட்டு என்னுடைய கனகதாரா ஒர்க் ஷாப்போட செகண்ட் டே இருந்தது. ஸோ கிடுகிடுன்னு அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அம்பாலோட பிளெஸிங்ஸில் அந்த நாள் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக எனக்கு அமைஞ்சுது. அடுத்த வ்ளாகில் மீட் பண்ணலாம். ராம் ராம்.